ஹலோ எவ்ரி ஒன். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் 4.2 இந்த கான்செப்ட் டோட்டலாக வந்து ஒரு 3 வீடியோவில் கவர் பண்ணிவிடுவேன். சரிங்களா? இந்த ஒரு பர்டிகுலர் 3 வீடியோ வந்து எந்த டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அண்டு அதோடைய மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்ட்ரூஸ்மெண்ட், ஆர்டர் பாக்ஸ், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லோ டைம் ஃப்ரேமில் என்ட்ரி மாடல்ஸ், அப்புறம் அந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன்ஸு, லோ டைம் 1 மினிட் பேட்டர்னு, என்ட்ரி பேட்டர்ன் அண்ட் ஸ்டாப் லாஸ், டேக் ப்ராஃபிட், ட்ரேட் மேனேஜ்மெண்ட், இது எல்லாமே இந்த 3 வீடியோஸில் கவர் ஆகிடும். சரிங்களா? அண்ட் இந்த 4.2 பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிகினராக இருக்கவே கூடாது. சரிங்களா? ஏன்னா அவ்வளோ பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதே இல்லை. சூப்பர் குயிக்காக முடிச்சிடுவேன் இந்த வீடியோஸ் எல்லாமே. சூப்பர் குயிக் மீன்ஸ் இந்த 3 வீடியோஸ் தான். ஆனால் டியூரேஷன் இந்த வீடியோஸ்க்கு மேபி அதிகமாக இருக்கலாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஃபர்ஸ்ட் டாபிக் மார்க்கெட் டயக்ராம் டெமான்ஸ்ட்ரேட். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேட்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஆர்டர் பிளாக்ஸு, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு அண்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இன்டியூஸ்மெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இது எல்லாமே இது ஒரு பர்டிகுலர் வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் எக்ஸ்பிளைனாக கேட்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும் எல்லாத்தையும் பற்றி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ரியல் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப கிளியராக புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து யாரும் பிகினர்ஸ்லாம் யாரும் பார்க்க வேண்டாம். நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன் ப்ரைவேட் குரூப்பில், அதெல்லாம் பார்த்துட்டு இது பாருங்கள். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்கு மார்க்கெட்டில் இருக்கிறது 2 ட்ரெண்ட் தான் இல்லையா, ஒன்று அப் ட்ரெண்ட், ஒன்று டவுன் ட்ரெண்ட், கன்சல்டேஷன். அப்புறம் ஸோ இதில் இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து வேலிடாக இருக்கணும்னா இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றது இருக்கணும். சரிங்களா? இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இந்த டெய்லி டயக்ராம்லேயே காட்டுறேன், இந்த ஒரு பிடிஎஃப்பில். சேம் டைம் நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயே காட்டுறேன் இதுக்கான ரெக்குவயர்மெண்ட் என்னன்றது. ஓகே. ஸோ ஒன்ஸ் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட்டை ஹன் பண்ணதுக்கப்புறமா இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த லோ ஹண்ட் ஆகுது பார்த்தீங்களா, மார்க்கெட் அகெயின் பை. யூஸ்வலாகவே மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் போகிறதா இருந்தால் 90 டிகிரிக்கு போகிறதில்ல, அது வந்து ஒரு ரேலி பேஸ் ரேலின்னு தான் போகும் இல்லையா. ஸோ இந்த ரேலி பேஸ் ரேலின்றது சப்ளை டிமாண்டு, ஜஸ்ட் டெக்னிக்கல் விடு. ரேலின்றது புல்லிஷு, பேஸ்ன்றது ட்ராப்பு, பியரிஷு, அகெயின் புல்லிஷ், ரேலி. ஸோ இந்த ஒரு பேஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இதை மார்க்கெட் ஹன் பண்ணிவிட்டு அகெயின் பை போகும். இதுதான் இந்த ரேலி பேஸ் ரேலியை பேஸை ஹன் பண்ணிட்டு தான் மார்க்கெட் பை போகும். இதுதான் வந்து இன்டியூஸ்மெண்ட்டுன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ஓகே. ஸோ இதில் பாருங்கள், அகெயின் மார்க்கெட் இந்த ஒரு ஏரியாவை பிரேக் பண்ணி மார்க்கெட் அகெயின் ரேலி போய்ட்டுருக்கு. பேஸ் ரேலி, மார்க்கெட் ஹண்ட்டு. இந்த பேஸை மார்க்கெட்டை ஹன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு ரெக்குயர்மெண்ட்டு இதுக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சருக்கு ஹன் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட்டு டன். செகண்ட் ரெக்குயர்மெண்ட்டுன்றது இந்த ஹையை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணணும். இது செகண்ட் ரெக்குயர்மெண்ட். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா ரேலி, பேஸ், ரேலி, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன, இன்டியூஸ்மெண்ட்டை ஹன் பண்ணணும். செகண்ட் ரெக்குயர்மெண்ட்டு இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹன்ட்டு பண்ணிருக்கக்கூடிய இம்பல்ஸோட ஹையை கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். அப்போல அது ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குது இல்லை வீக்காக க்ளோஸ் வைக்குதுன்றதெல்லாம் செகண்டரி. கண்டிப்பாக கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். சரிங்களா? வீக்காக வச்சதுனாலும் அது வந்து வேலிடான பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே. ஓகே. ஸோ கைஸ், இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த இன்டியூஸ்மெண்ட்டில் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த இன்டியூஸ்மெண்ட் வந்து இந்த ஒரு ஹையை பிரேக் பண்ணி இங்கே க்ளோஸ் வச்சுருக்கு. அகெயின் இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட்டிங்கை ஹன் பண்ணிவிட்டு இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியா டு இந்த ஏரியா இன்டியூஸ்மெண்ட்டை மார்க்கெட் இங்கேருந்து எங்கேருந்து வேணால் ரிட்டர்ன் ஆகலாம். ஓகேங்களா? 3 ஆர்டர் பிளாக் இருக்குது. 3 ஏரியாவில் எங்கேருந்து வேணால் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகலாம். இங்கே நம்மளுக்கு எந்த இடத்துல என்ட்ரி அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஏரியாவில் தான் என்ட்ரி. டிஸ்கவுண்ட் ஏரியா அப்படின்றது இங்கே நீங்கள் பார்த்துட்ருக்க வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, 75%, 50%, இதெல்லாமே எஸ்எம்சி ஃபிபு. இங்கே இந்த ஃபிபுக்கான வேல்யூ அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டாக கொடுக்குறேன் கீழே பிடிஎஃப்பில். இங்கே 100 ஃபிபில். சரிங்களா? இதுக்கு பைக்கு இந்த ஏரியான்றது 0. ஓகே, 100 0 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 75% அப்படின்றது டிஸ்கவுண்ட் ஏரியா.
50% அப்படின்றது ஈக்குவலிபிரியம். மார்க்கெட் இந்த ஏரியாவில் இங்கேருந்து வேணால் ரிட்டர்ன் ஆகலாம். இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நம்மளுடைய பையிங் ஏரியா அப்படின்றது 0.75%, அதாவது டிஸ்கவுண்ட் ஏரியா அண்ட் எக்ஸ்ட்ரீம். இங்கே 3 ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு 3த்துக்கும் பேர் இருக்குது. ஒன்று என்னென்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு, இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ப்ராபபிலிட்டி ஆர்டர் பிளாக். தென் இது ப்ரீமியம் டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் அப்படின்றது நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 75% அப்படின்றது டிஸ்கவுண்ட்டு. ஓகே, இங்கே நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 75% அப்படின்றது ப்ரீமியம். ஓகேங்களா, பைக்கு டிஸ்கவுண்ட்டு, செல்லுக்கு ப்ரீமியம். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது உங்களுக்கே தெரியும். இந்த நேம் அதுக்கு அகைன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரீசனு நானே கூட இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சில வாட்டி இந்த டிஸ்கவுண்ட்டை விட்டுட்டு ப்ரீமியம் இந்த வார்த்தையை மாற்றி சொல்லிவிடுவேன். ஸோ நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டான்றதுக்காக தான். ஓகே, ஸோ இந்த ஏரியாவில் மார்க்கெட் வந்து டேப் பண்ணிட்டு போகலாம், இல்லை இந்த ஏரியாவில் டேப் பண்ணிட்டு போகலாம். இதுதான் நம்மளுடைய ப்ராபபிலிட்டி ஏரியாஸு மெயினாக. ஓகேங்களா, இது 90% அப்படின்னா இது 80%. ஓகேங்களா, இது 60% ப்ராபபிலிட்டி ஏரியா. ஸோ மோஸ்ட்லி இங்கே ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்கே எப்போ எடுக்கணுன்றதை நான் சொல்கிறேன். ஓகேங்களா, மேக்ஸிமம் இந்த 2 ஏரியா தான் நம்மளோட பையிங் ஏரியா. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்டை இன்டியூஸ்மெண்ட் ஹன் பண்ணிவிட்டு அகெயின் மார்க்கெட் பை போயிட்டுருக்கு. இங்கே பிரேக்அப் ஸ்ட்ரக்சர், இது இன்டியூஸ்மெண்ட், மார்க்கெட் ஹை போயாச்சு. அகெயின் இங்கே 100 to 0 ஃபிப் அப்போ நம்மளுக்கு கிடச்சிச்சு பார்த்தீங்களா ப்ரீமியம், டிஸ்கவுண்ட்டு அண்ட் ஈக்குலிபிரியம். ஸோ மார்க்கெட்டை இந்த ஹன் பண்ணிவிட்டு கீழே 2 ஆர்டர் பிளாக் இருக்குது. 2 ஆர்டர் பிளாக்ன்றது நம்மளுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. எக்ஸ்ட்ரீமு, ப்ரீமியம் ஆர்டர் பிளாக்கு, டிஸ்கவுண்ட் ஆர்டர் பிளாக்கு. ஸோ மார்க்கெட்டிங் வந்து டேப் பண்ணிவிட்டு போகலாம். அகெயின் மார்க்கெட்டு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த ஏரியாவில் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இது என்னென்னா இன்டியூஸ்மெண்ட்டு. இந்த 3த்துக்குமே இந்த ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது இன்டியூஸ்மெண்ட்ஸில். இதில் என்னென்னா ஃபர்ஸ்ட்டு பாருங்கள், இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சருக்கு ஆஃப்டர் இன்டியூஸ்மெண்ட் வந்திருக்கு. பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறமா இன்டியூஸ்மெண்ட் வந்திருக்கு. மார்க்கெட் டேப் பண்ணிட்டு பை போயிருக்கு. ரைட், இந்த ஏரியா பாருங்கள், இது ஒரு பிரேக்அப் ஸ்ட்ரக்சர். இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே இங்கே இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஃபார்ம் பண்ணியிருக்கு. இங்கே பிரேக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 இருக்கா, இது 2 டிஃப்ரெண்ட்டாக, 3 டிஃப்ரெண்ட் பாருங்கள். ஸோ இங்கே 2த்துக்குமே முன்னாடி பின்னாடி இருந்தாலுமே ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் 2 இன்டியூஸ்மெண்ட்டு. இது ஒரு இன்டியூஸ்மெண்ட். ஆக்சுவலாக மார்க்கெட்டாக இந்த பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் போயிட்டு இந்த ஏரியா ஹன் பண்ணிவிட்டு பை ஆஃப் ஆகிருக்கணும். சரிங்களா, பை போயிருக்கணும். பட் ஆனால் பை போகலை. அகெயின் மார்க்கெட்டு இந்த ரேலி போயிட்டு இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்கே வந்துடும். மார்க்கெட் இப்போது இதுதான் இன்டியூஸ்மெண்ட். இந்த லோவை பிரேக் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது மார்க்கெட்டுக்கு. சரிங்களா, இந்த ஏரியா வந்து டச் பண்ணிவிட்டு போனாலே போதும். அப்போது இந்த மாதிரியான கேஸில் 2 இன்டியூஸ்மெண்ட்லாம் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இங்கே 2 ஆர்டர் பிளாக்கு இல்லை 3-4 ஆர்டர் பிளாக் கூட ஃபார்ம் ஆகும். அதில் எஸ்எம்டியும் இருக்கும். எஸ்எம்டினா ஸ்மார்ட் மணி ட்ராப்பு, ஃபேக் ஜோன். அந்த ஜோனில் டேப் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இங்கேருந்து ஒரு ஃபால் ஆகிட்டு டேப் ஆகிட்டு கொஞ்சம் புல் பேக் கொடுக்கும். அகெயின் மார்க்கெட் செல் ஆஃப் ஆகிட்டு மார்க்கெட்டிங் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்லேருந்து மார்க்கெட் ஒரு பை போயிடும். இதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் புல் பேக் கொடுத்துட்டு மார்க்கெட் அகெயின் செல் ஆஃப் ஆகிடும், அகெயின் பை போகும். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கெல்லாம் ரீசனே இதுதான். இந்த மாதிரி இடத்துல மட்டும் இந்த 60% ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, 60% ஆர்டர் பிளாக் அப்படின்றது இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கு பிலோவில் வரக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக் தான் 60% ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கு. அது எப்படி ஃப்ரெஷ்ஷான ஆர்டர் பிளாக்கு, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு ரியல் சாட்டில் காட்டுறேன். ஸோ இந்த ஏரியாவில் ஃப்ரெஷ்ஷான ஏரியா ஆர்டர் பிளாக்ன்றது தான் 60% ஆர்டர் பிளாக். ஓகேங்களா, இதில் ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ தென் இதில் வந்து இது எக்ஸ்ட்ரீம், இங்கே ப்ரீமியம் அப்படின்றது இங்கே இங்கே இல்லை. ஸோ இது ஸ்மார்ட் மணி ட்ராப்பு, இது ட்ராப் ஜோன். ஓகேங்களா, இங்கே இதெல்லாம் ஆக்ட் ஆகாது. 60% தான் மேக்ஸிமம். 60 இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்.
எக்ஸ்ட்ரீம் மீன்ஸ் ப்ரீமியம்க்கு கீழே. ஓகேங்களா, இந்த 2 ஏரியா தான் நீங்கள் பார்ப்பீங்க. எப்போ 2 இன்டியூஸ்மெண்ட் வருதோ அப்போ மட்டும்தான் இந்த 60% என்ட்ரி எடுக்கணும். இந்த என்ட்ரி அப்படின்றது லோயர் டைம் ஃப்ரேம். இது எந்த டைம் ஃப்ரேம் அப்படின்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, மார்க்கெட் அகெயின் இந்த இன்டியூஸ்மெண்ட் ஹண்ட் ஆகிட்டு ஒரு பை போயிடுச்சு. பை பண்ணதுக்கப்புறமா இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஃபார்ம் ஆகலை. பார்த்தீங்களா, ரேலி போகல. இந்த ஹையை பிரேக் பண்ணால் தானே இன்டியூஸ்மெண்ட் ஆகும். பிரேக் பண்ணலை. இதுக்கு என்ன ரீசன்? மார்க்கெட்டு மொமெண்டம் லாஸ் ஆகுது. சரிங்களா, ஸ்ட்ரென்த்து போயிட்டுருக்கு பையர்ஸ்க்கு. அதனால் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் க்ரியேட் பண்ணுறாங்க. இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்றது எப்போ க்ரியேட் ஆகும்? இங்கே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ன்றது நம்ம எப்போவுமே இங்கே தான் மார்க் பண்ணுவோம். இதுதான் எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கு. எப்படி? ஏன்னா இதுதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரோட லோவஸ்ட் லோ இல்லையா. நம்ம இங்கே தான் ஃபிப்க்கு 100 வைப்போம். 100 இங்கே இன்டியூஸ்மெண்ட்டுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 0. ஆனால் இங்கே ஃபிப் வைக்க முடியாது, ஏன்னா இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. பட் ஆனால் லோ இருக்குது. இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்க முடியும். இந்த லோவை கேண்டில் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுது அப்படின்னாலே அது எவ்வளோ வீக்காக வேணா இருக்கலாம். க்ளோஸ் வச்சது அப்படின்னால இது ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். அகெயின் இன்டியூஸ்மெண்ட். இங்கே என்ன கதையோ அதே கதை தான் இங்கேயோ செல்லுக்கு. சரிங்களா, ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான் இருக்கா. ஓகே ஃபைன். அப்போது நம்ம பார்க்க வேண்டியது ப்ரீமியம் ஆர்டர் பிளாக்கு. இது ப்ரீமியம் டேப் ஆகலை. அப்போது இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் மட்டும்தான் இருக்கிறதுலே ப்ராபபிலிட்டி ஹை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், மார்க்கெட்டை டேப் பண்ணிவிட்டு செல் ஆஃப் ஆகிடுச்சு. இங்கே ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்போல சிங்கிள் இன்டியூஸ்மெண்ட் இது ஹண்ட் ஆகிட்டு அகெயின் செல் ஆஃப் மார்க்கெட்டில். இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஃபியூச்சர் இன்டியூஸ்மெண்ட். இங்கே ஒரே ஒரு இன்டியூஸ்மெண்ட்டு தான் இருக்குது. இங்கே அபோவில் 50%க்கு மேலே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. டேப் பண்ணிட்டு செல் ஆஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மாதிரி 50%லேருந்து மார்க்கெட் செல் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ட்ரி இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இதில் எப்படி இது வந்து ஹை டைம் ஃப்ரேமில் என்ட்ரி இருக்கும். விச் மீன்ஸ் ஒரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த டாபிக், இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாடி. ஓகேங்களா, இது கூட ஒன்று சொல்லிடுறேன். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருமே டே ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதுக்கு உங்களுடைய ஹையஸ்ட் டைம் ஃப்ரேம் அப்படின்றது, மேக்ஸிமம் டைம் ஃப்ரேம் அப்படின்றது 4 hours ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, அப்புறம் 15 minute அப்படின்றது ட்ரெண்டு ஃபாலோ பண்ணுறதுக்கு. என்னென்னா அட்லீஸ்ட்டு 4 hours பை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மார்க்கெட் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்து போயிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து பை. இது 4 hours. அப்போது 15 minute நீங்கள் வந்து பை தான் பார்க்கணும். இந்த 2 டைம் ஃப்ரேம் சிங்க் ஆகணும். ஓகேங்களா, 4 hours H4 பை அப்படின்னா M15 அதுவும் பையாக தான் இருக்கணும். ஓகே, இங்கே H4 வந்து செல்லு பையு, இங்கே M15 செல்லாக இருந்துச்சு அப்படின்னா அது லோ ப்ராபபிலிட்டி. நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் தாராளமாக. பட் ஆனால் அது லோ ப்ராபபிலிட்டின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஹை ப்ராபபிலிட்டி மட்டும் எடுக்கிறதா இருந்தால் ரெண்டுமே சிங்க் ஆகிற டைம் ஃப்ரேமாக இருக்கணும். ஓகே, எப்படி? இப்போ இது வந்து ஒரு நிமிஷம். எப்படின்னா லிசன், இது வந்து H4 டைம் ஃப்ரேம். சரிங்களா, இங்கே இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. மார்க்கெட் வந்து ஹண்ட் பண்ணியாச்சு. இதில் 8 hours 4 hours. இங்கே 4 hours ஆர்டர் பிளாக்கும் டேப் பண்ணியாச்சு. இது வேலிட் ஆர்டர் பிளாக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எப்படி? ரெண்டு இன்டியூஸ்மெண்ட் இருக்குது. அப்போ 60%ன்றது வேலிடு, ரைட்? இங்கே நீங்கள் பை பார்க்கலாம். எப்படின்னா 4 hours பை லோ, நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணுறோம் 15 minute. இங்கேருந்து நீங்கள் பை பார்க்கலாம். எந்த மாதிரி? இப்படி. ஓகேங்களா, லோயர் டைம் ஃப்ரேம் பேட்டர்ன் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி 4 hours டேப் பண்ணிருக்கு. இங்கேருந்து மார்க்கெட் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த மாதிரி 4 hours நடந்துச்சுன்னா மட்டும் 50% டேப் பண்ணிச்சுன்னா மட்டும் 15 minute உங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் தாராளமாக செல் பண்ணலாம். ஓகேங்களா, அதர்வைஸ் நீங்கள் செல் பண்ணக்கூடாது. இதில் உங்களுக்கு ஒரு இது புரிஞ்சிச்சு அப்படின்னா ஹாப்பி, புரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா இது உங்களுக்கு புரியணும்னு அவசியமே கிடையாது. இது என்னோடய மோட்டிவ் கிடையாது. இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கணுன்றது. இந்த வீடியோவில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். சரிங்களா, ஓகே. ஸோ இங்கேருந்து டேப் பண்ணிவிட்டு போச்சு அப்படின்னா யூஸ்வலி இங்கே என்ட்ரி இல்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஹையர் டைம் ஃப்ரேமில் இங்கே டேப் பண்ணிச்சு, அதாவது நம்மளுடைய 4 hours டேப் பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஏரியா வந்து 15 minute என்ட்ரி பார்ப்போம். அவ்வளோதான் மேட்ரு, ரைட்டு. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஐடியா இருந்துச்சுனாலே போதும். இங்கே என்னென்ன ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு, பிரேக் ஆஃப் ஸ்டிச்சுன்றது, இன்டியூஸ்மெண்ட், அப்புறம் 3 ஆர்டர் பிளாக்கு. எது பவர்ஃபுல் ஆர்டர் பிளாக்கு, லைக்
3 ஆர்டர் பிளாக்கோட நேம்ஸு, எந்தெந்த ஆர்டர் பிளாக் எவ்வளோ பவர்ஃபுல், எக்ஸ்ட்ரீம் 90% ப்ராபபிலிட்டி, டிஸ்கவுண்ட்டு ப்ரீமியம் இது எல்லாமே 80% ப்ராபபிலிட்டி, மேலே இருக்க இந்த 50% கிட்ட வர ஆர்டர் பிளாக்கு 60% ஆர்டர் பிளாக்கு. ஓகே, லைக் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிலோவில் வர ஃப்ரெஷ் ஆர்டர் பிளாக்கு, எல்லா ஆர்டர் பிளாக்கும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும், அதை நான் வச்சுக்கோங்க. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இந்த 60% ஆர்டர் பிளாக் எப்போ ஆக்ட் ஆகும், எப்போ ஒர்க் ஆகும், இந்த டிஸ்கவுண்ட் எப்போ ஒர்க் ஆகும், இந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்ன்றது எப்போ ஒர்க் ஆகும், இதெல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ரைட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் டிஸ்கவுண்ட், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டு இதெல்லாம் பார்த்துருக்கோமா? ஸோ இதெல்லாம் தான் இந்த டயக்ராமோடைய மோட்டிவ். ஸோ கைஸ், இந்த இன்டியூஸ்மெண்ட்டுக்கான ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது பார்ப்போம் இங்கே கேண்டிலில். ஓகே, ஸோ இங்கே பிரேக்கப் ஸ்ட்ரக்சர் இருக்கா அண்ட் இன்டியூஸ்மெண்ட், ரேலி பேஸ் ரேலின்னு சொல்லிட்டு போயிருக்கோம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ரேலி பேஸ் ரேலி. ஓகே, ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் எல்லோ சர்க்கிளில் நடக்கக்கூடிய கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன். ரேலி புல்லிஷு, பேஸ் பியரிஷ், ரேலி புல்லிஷ். இந்த கேண்டிலோட எல்லோ இருக்குது பார்த்தீங்களா, இது தான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட், இது தான் ஃப்யூச்சரில் ஹர்ன் பண்ணிவிட்டு மார்க்கெட் பை ஆகும். ஓகே, இதில் விக்கு அப்படின்றது ரொம்ப மேட்ரு. இந்த விக் இன்கேஸ் வந்து இவ்வளோ பெரிய விக்காக இருக்குது அப்படின்னா இந்த விக்கு தான் மேட்ரு, இங்கே தான் நீங்கள் மார்க் பண்ணணும். இல்லை இந்த கேண்டில் இந்த விக்கு வந்து பெரிய விக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா, இந்த கேண்டலில் இக்னோர் பண்ணிவிடுங்க இப்போதைக்கு, அதாவது லோ மார்க் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த கேண்டலை இக்னோர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்த கேண்டலோட யூசேஜ் என்னென்னா, இந்த கேண்டலோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டலோடைய க்ராஸ் பண்ணி இந்த கேண்டில் இந்த விக்குக்கு அபோவில் க்ளோஸ் வச்சுருக்கணும். அது 1 பிப்பு க்ளோஸ் வச்சுருந்தாலும் அது வேலிட் தான். ஓகேங்களா, ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இந்த ஒரு பர்டிகுலர் கேண்டில் அப்படின்றது நான் ஆப்ஷன் 2ல் காட்டுறேன். ஸோ இந்த ஏரியா க்ளோஸ் வச்சுருக்கணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த விக்கு இருக்குது அப்படின்னா, இந்த ஒரு புல்லிஷோட விக்கு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃப்யூச்சரில் இந்த லோவை பிரேக் பண்ணிட்டு தான் போகணும். இந்த லோ கிடையாது, இது தப்பு. ஆப்ஷன் 2 பாருங்கள். ஆப்ஷன் 2ல் இங்கே ஒரு பேஸ் கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே 2 பேஸ் இருக்குது பாருங்கள். 2 பேஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த லோ தான், அதாவது ரேலி பேஸு ரேலி இந்த மாதிரி. இங்கே எத்தனை கேண்டில் வேணால் இருக்கலாங்க, இங்கே 100 கேண்டில் கூட இருக்கலாம், அது மேட்ரே கிடையாது. ஆனால் இந்த ஹையை கேண்டில் பிரேக் பண்ணி போகணும். பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் இது பிகம் இன்வெஸ்ட்மெண்ட். இங்கே லோ மார்க் பண்ணலாம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே யாருமே பிகினர் கிடையாது. நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக புரியும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ புரியல அப்படின்னா என்கிட்ட டவுட்டு கீழே கேளுங்க, என்னுடைய நேம் இருக்கும்ல, டிஎம் பண்ணுங்கள், ஸோ எல்லாம் பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, இதில் கூட முன்னாடி சொன்ன மாதிரி 20 கேண்டில் வரலாம், 30 கேண்டில் வரலாம், சொல்லவே முடியாது மார்க்கெட்டை பொறுத்திருக்கு. சரிங்களா, அந்த மாதிரி எவ்வளோ வேணால் வரலாம். ஆனால் நம்மளுடைய பாயிண்ட் எல்லாமே ரேலி, இது ஏ, பி, இந்த லோன்றது சி. அப்புறம் எப்போ இந்த லைனை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் பண்ண போகிறோம், இங்கே டி வரும். ஓகேங்களா, இந்த ஏபிசிடி தான் எலியாட் வே மாதிரி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் இந்த ஒரு ஹை இருக்குது, இதை நான் சொல்ல வந்தது என்னென்னா, இங்கே ஒரு ஹை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஹையை நெக்ஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு, இது க்ளோஸ் வச்சுருக்கு, இது வேலிட். இன்கேஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த விக்கு தாண்டி போயிருக்கு இந்த ஒரு க்ளோஸை விட. சரிங்களா, அப்போது இந்த கேண்டிலுடைய ஃபார்மேஷன்ஸ் எந்த மாதிரி மார்க் பண்ணுறோன்னா, ரேலி பேஸு. இன்னும் ரேலி ஃபிக்ஸ் ஆகலை. ஏன் ரேலி ஃபிக்ஸ் ஆகலை? எனக்கு இந்த கேண்டில் க்ளோஸ் நடக்கணும்ல, கேண்டில் க்ளோஸ் நடக்கலையே. இந்த விக்கு தான் பெரிய விக்காக இருக்குது. இந்த விக்கை தாண்டி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வேலிட் கிடையாது. ஏன், இந்த ஹையில் இருந்து இந்த பாடின்றது கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஆனால் அடுத்த கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த விக்குக்கு இன்சைடில் தானே கேண்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கு பாடி. அப்போ இதே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? இந்த ஹையில் இருந்து பாடி வந்து போயிருக்கு, க்ராஸ் பண்ணியிருக்கு, பட் ஆனால் க்ளோஸ் வைக்கல. ஹையஸ்ட் ப்ரைஸை ரீச் பண்ணியிருக்கு, பட் ஆனால் இந்த ஹையஸ்ட் ப்ரைஸ்க்கு மேலே அகெயின் கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்கணும். இந்த மாதிரி வச்சதுனா தான் இது இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். அப்படி இல்லைனா இது இன்வெஸ்ட்மெண்ட்டே ஆகாது. சரிங்களா,
அடுத்தடுத்த கேண்டில் எப்போ வந்து இன்டியூஸ் லைக் அது வந்து 10 கேண்டில் கூட இருக்கலாம். லைக் எந்த மாதிரினா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கேண்டில் வந்து பாடி க்ளோஸ் வச்சுருக்கா, இந்த கேண்டில் வைக்கல, பிலோவில் இருக்கா, ஓகே ரைட்டு. நெக்ஸ்ட்டு கேண்டில் அகெயின் ஒரு புல்லிஷ் ஃபார்ம் பண்ணி இங்கே விக்கு மட்டும் ஃபார்ம் பண்ணலாம். ஸ்டீல் இன்னும் இது வந்து இன்டியூஸ்மெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு சார்ட்டில் காட்டுறேன், இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இங்கேயும் பீரிஷ்க்கு இந்த எக்ஸாம்பிள். இந்த ஒரு எல்லோ ஜோனில் ட்ராப் பியரிஷ், பேஸ் புல்லிஷ், ட்ராப் பியரிஷ். இந்த ஹை தான் இன்டியூஸ்மெண்ட். மார்க்கெட் ஃபியூச்சரில் இந்த இன்டியூஸ்மெண்ட்டை ஹேண்ட் பண்ணிட்டு செல் ஆஃப் ஆகும். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே மல்டிபிள் கேண்டில் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணால் இந்த பேஸில் ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் நம்மளுக்கு இந்த ஒரு லோன்றது பிரேக் பண்ணணும், கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். இதுலேயும் இந்த விக்குன்றது சேம். இந்த விக்கு ரொம்ப பெரிய விக்காக இருந்துச்சுன்னா, இந்த விக்கு பெரிய விக்காக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இங்கே இது இன்வேலிட் இன்டியூஸ்மெண்ட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு எப்போ கேண்டில் வந்து க்ளோஸ் வைக்குதோ அப்போ தான் இது வந்து வேலிட்.